வணக்கம் கண்ணு, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க பசங்களா, 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு எல்லோரும் 7ஆம் வகுப்புக்கு வந்திருக்கீங்க. இன்றைய தமிழ் வகுப்பில் நம்ம பாடம் 1 கவிதை பேழை அப்படின்ற தலைப்பில் எங்கள் தமிழ் அப்படின்னு ஒரு பாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அவர் பாடிய எங்கள் தமிழ் பாடல் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பசங்களா. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பாடல் பாடியாச்சு. இப்போ பாடலினுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பாடல் மனப்பாட பாடல் முழுவதுமே உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ வாங்க பொருள் பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். தமிழ் மொழி இருக்கு பார்த்தீங்களா, அது அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தரக்கூடிய ஒரு தமிழ் மக்களுடைய குரலாக விளங்குவது நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழிதான் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? தமிழ் மொழியை கற்றவர்கள் பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. தமிழ் மொழியை கற்றவர்கள் பொருள்னா பணம், காசு, நகைக்காக யாரையும் போற்றவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை குறைவாக இகழ்ந்து பேசினாலும் நம்ம அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் திட்டினாலும் நான் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல, நீங்கள் என்ன புகழ்ந்து பேசினாலும் நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. நீங்கள் புகழ்ந்து பேசுகிறப்பையும் சரி, இகழ்ந்து பேசுகிறப்பையும் சரி, நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து நாங்கள் பேச மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் தம்மை இகழ்ந்து பேசுபவரையும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், கோச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர். அடுத்தது வாங்க. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எந்த உயிர்களையும் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்றதுல குறியாகனா குறிக்கோளோடு நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் கொள்கை பொய்யா நெறியாக, பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு நெறிமுறையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரிங்களா? எந்த உயிர்களையும் நான் கொலை பண்ணவும் மாட்டேன், கொன்று சாப்பிடவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற ஒரு நெறி தவறாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த லைன் பாருங்க. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக வாழ இந்த அன்பும் அறமும் உதவும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. பசங்களா, புரிஞ்சுதா? அடுத்ததா வாங்க கீழே போகலாம். கடைசி பராக்கு. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். தமிழ் மொழியாகிய நம் தாய்மொழி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லோரிடமும் அன்பையும் அறத்தையும் தான் தூண்டுமே தவிர பயத்தை என்ன பண்ணிடும், போக்கிவிடும். பயம் அப்படின்றதே நமக்கு இருக்காது, மகிழ்ச்சியை தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. இன்பம் பொழிகிற வானொலியாம்.
எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் இன்பம் பொழிகிற வானொலியாம்னா வானொலினா ரேடியோ. நம்ம ரேடியோவில் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருப்போமோ அதே மாதிரி எங்கள் தமிழெனும் தாய்மொழியாகிய தமிழ்மொழி ஒரு தேன் போன்ற மொழி, தேன் போன்ற சுவையுடைய மொழி. தேன் எவ்வளவு சுவையாக இனிப்பாக இருக்குமோ அதனை விட அதிக சுவை மிகுந்தது நம் தாய்மொழியாகிய தமிழ்மொழி. தமிழ்மொழி எப்படி இருக்குமா? தமிழ்மொழி மேலே எவ்வளோ ஒரு பற்றோடு இருக்கிறாரு பாருங்க. முதல் பாராள என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் என்ன பண்ணுவேன், அறிவோடையும் அன்போடையும் அறத்தோடையும் தமிழ் மக்களுடைய குரலாக விளங்குவது இந்த தாய்மொழி. அது மட்டும் இல்லாமல் இந்த மொழியை கற்றவர்கள் யார் புகழ்ந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. யார் இகழ்ந்தாலும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அவங்க எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சரிங்களா? நீ புகழ்ந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டாங்க, நீ இகழ்ந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாகவும் நடந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு முதல் பாராள சொல்லியிருக்கிறாரு. இரண்டாவது பாராள எந்த உயிர்களையும் நம்ம கொலை பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு நெறிமுறையை வழிவகுத்து நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அதனால மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவதாக பாருங்கள், தேன் போன்ற சுவையோட தமிழ்மொழியை படிக்க படிக்க ரொம்ப அமுதம் போன்று தேன் போன்ற சுவையோடு இருக்கும். அச்சம் எந்த ஒரு பயமுமே நமக்கு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோமா, ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த தமிழ்மொழியை படிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கர் ஆசிரியர் சொல்கிறாருமா. இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? திரும்பி ஒரு தடவை படிக்கலாமா? நானும் பாடுறேன், நீங்களும் பாடுங்க. அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எப்பொழுதுமே நம்ம தமிழ் பாடல் படிக்கிறப்ப மனப்பாட பகுதியில் ஆசிரியர் பெயர் படிக்கணும், எழுதணும். சரிங்களா? கீழே சொல்லும் பொருளும்லாம் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நீங்களும் நல்லா படிங்க. நம்ம வேறொரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வையகம் குட்டீஸ். நன்றி, வணக்கம்.